ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான அன்பு வணக்கங்கள். வரம் தருவாய் இறைவா ஸ்ரீ சாய்நாதனுடைய அற்புதங்கள். அவர் அற்புதங்களை பேசிகிட்டே இருக்கலாம், அதுக்கு நமக்கு நேரமும் போராது. எவ்வளோ வருஷம் வேணாலும் பேசலாம். அத்தனை அற்புதங்களை பாபா செய்திருக்கிறார். அந்த சச்சரித்திரத்தில் இருக்கிற அற்புதங்கள் மட்டுமல்ல அன்பர்களே, இன்றைய தினமும் ஒவ்வொரு அற்புதங்களை ஒவ்வொரு பாபாவுடைய பக்தர்கள் வீட்டிலும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது சத்தியம். இதற்கு பல சம்பவங்கள், நாம் அதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்போது இந்த பாபாவுடைய சரித்திரத்தில் இன்னொரு முக்கியமான கட்டம். இன்றைக்கு இந்த சச்சரித்திரம் வியாழக்கிழமை படிக்கணும் அப்படின்னு எல்லா பாபா வீட்லேயும் இந்த புக்கு ஒன்று இருக்கும், எல்லா வீட்லேயும் இருக்கும் ஆல்மோஸ்ட். அப்போது இந்த புத்தகத்தை எழுதியவர் ஹேமத் பந்த் தபோல்கர் அப்படின்னு அவருக்கு பேர். இந்த புத்தகத்தை எழுதினவர், அதாவது இப்போ தமிழில் டிரான்ஸ்லேஷன், எல்லா டிரான்ஸ்லேஷனும் இருக்குது. தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. ஆனால் இந்த மூலம், இந்த ஒரு புத்தகத்தோட மெயின் இருக்குல்ல, அது எழுதினவர் இந்த ஹேமத் பந்த் தபோல்கர்னு அவருக்கு பேர். அவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நீ பாபாவை போய், அவங்க 2 பேர் பயங்கர பாபா டிவோட்டி. அப்போவே நீங்கள் போய் பாபாவை போய் பாரு, நீ பாபாவை போய் பாரு, பாபாவை போய் பாருன்னு சொல்லியிருக்காங்க. சரி, பாபாவை போய் ஒரு வாட்டி அவர் சர்த்தரிச்சத்தில் அந்த எழுதியிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நான் பாபாவை பார்த்தவுடன் என்னை மறந்தேன்னு எழுதியிருக்கார். எவ்வளோ பெரிய வரி பாருங்கள். அப்போது பார்த்த உடனே தெரிஞ்சுட்டார் ஒரு பெரிய மகான் அப்படின்னு. அப்போ அவர் நினைக்கிறாராம், இப்படிப்பட்ட மகானுடைய சரித்திரத்தை நம்ம என்ன சொல்கிறது, எப்படி இந்த அற்புதங்களை எப்படி நம்ம விளக்குறது மக்களுக்கு அப்படின்னு நினச்சிருந்த பொழுது, ஏன்னா பாபாவுடைய லீலைகளை, அவருடைய புகழை இந்த தாஸ்கனு மகராஜ் அப்படின்னு பல பேர் பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த சச்சரித்திரம், பாபாவுடைய சச்சரித்திரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, பாபாவே சொல்லி எழுதினது. இது சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் தன்னுடைய மகானை அப்போ, ஏன்னா அவர் பாபா அப்போ சொல்கிறார், இந்த ஹேமந்த்கிட்ட சொல்கிறார் ஒரு இடத்துல, என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய சரித்திரத்தை படிப்பவர்கள் அவங்க வீட்டில் எந்த குழப்பமும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது. அவர்கள் இறைவனை உணர்ந்து கொள்வார்கள், ஆழ்ந்த அன்பை தெரிந்து கொள்வார்கள், தூய்மையான பக்தியை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு பாபா சொல்லிருக்காரா ஹேமந்த்கிட்ட. இப்போது தன்னுடைய சரிதத்தை நீ எழுதுறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவர் ஹேமந்த் நினைக்கிறாரு, ஐயோ ஒரு பெரிய மகானோட சரித்திரத்தை போய் நம்ம எழுதுறதுக்கு நமக்கு என்ன யோகியதை இருக்குது அப்படின்னு நினச்ச போது, சரி எழுதலாம், அதுக்கும் ஒரு நல்ல நேரம் வரணும்ல. அப்போ பார்த்துருந்த பொழுது ஒரு கட்டத்திலே, இது 1910 ஆண்டு 1910. நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டேன், துவாரகமாயி பற்றி பின்னால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. துவாரகமாயி என்பது ஒரு மஸ்ஜித்னா என்ன, மசூதி. பாபா மசூதியிலேருந்து உட்காந்துருப்பார். நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா பாபாவோட ஆசிரமத்தில், அவருடைய சமஸ்தானத்தில் ராமநாமி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும். இந்த உருஸ் என்று சொல்லப்படுகிற இந்த இஸ்லாமிய விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படும். இவங்களுக்கு என்ன ஒரே கன்ஃபியூஷன் அப்படின்னா, பாபா ஹிந்துவா முஸ்லீமா, ஒரு முக்கியமான கன்ஃபியூஷன் ஊரில். அதுவும் அந்த காலத்தில் இது ரொம்ப ஜாஸ்தி. அப்போது பாபாட்ட போய் நிறைய பேர் கேட்பாங்களாம். இது சில பேர் தான் பாபாட்ட போய் கேட்குறதுக்கு தைரியம் இருக்கும், சில பேருக்கு தைரியம் இருக்காது. சில பேர் போய் ரொம்ப தைரியமானவங்க போய், பாபா நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ பாபா ரொம்ப அழகாக சொல்லுவாராம், அவர் காதை எப்படி காமிப்பாராம். காதை காமிச்சா காதில் அவருக்கு காது குத்தி இருக்கமா. இப்போ காது குத்துறது எதில் குத்துவாங்க, ஹிந்துஸில் தான் குத்துவாங்க. அப்போது அவங்களாம் நினச்சிக்க வேண்டியதான், பாபா தாய் ஹிந்துன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லிக்கல, ஆனால் அவங்களாம் பார்த்து தெரிஞ்சுனாங்க, அப்படி காதை காமிப்பாராம். பார்த்தியா காது குத்திருக்கா. அதே மாதிரி இந்த துனியை எரிப்பார்கள். இப்போ துனியை பாபா எரிச்சுட்டு இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த துணி உதிக்காக அந்த துணியை எரிப்பது. இந்த துனியை எரிக்கிற விஷயத்தை யூஸ்வலாக இஸ்லாமியர்கள் பண்ண மாட்டாங்க, ஆனால் அதை பாபா பண்ணி காமிச்சார். அப்போ என்ன அர்த்தம், அவர் ஹிந்துன்னு அர்த்தம். அப்படி சொல்கிறாரு, தான் இந்துன்னு சொல்லலை, முஸ்லீம்னு சொல்லலை. அதே மாதிரி சில பேர் போய், பாபா நீங்கள் மசூதியில் உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் இஸ்லாமியரா அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்களாம். அப்போது இந்த ஹிந்து முஸ்லீம் இவங்க யார் கேட்டாலும் சரி, பாபா என்ன தெரியுமா சொல்லுவாரா, மதம் எனக்கு கவலை இல்லை, ஜாதி எனக்கு கவலை இல்லை, ஏழையா பணக்காரனா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு வேண்டியது பக்தி.
எனக்கு வேண்டியது அன்பு. அதனால தான் பாபாவுடைய வழிபாட்டிலே அன்பு எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், பாபா என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இந்த ஊர் நலனுக்காக, அந்த மக்கள் நலனுக்காக ஒரு பெரிய தவத்தை மேற்கொண்டு ஃபக்கீர் மாதிரி தன்னை ஆக்கி கொண்டு ஒரு பெரிய மகான் தன்னை பிச்சைக்கார நிலைக்கு தாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்றால், அந்த அற்புதமான மகானை நாம் அவரை பற்றி பேசுகிறதே நமக்கு பாக்கியம், அவருடைய சரித்திரத்தை கேட்பது பாக்கியம். இப்போ இதெல்லாம் ஹேமத் பார்த்துன்னு வர்றார் ஊரில். ஏன்னா அவர் இந்த சரித்திரத்தை எழுத போகிறார். 1910 பாபா துவாரகமாயி அந்த மசூதியில் உட்காந்துருக்கார். அப்போ என்ன பண்ணுறார், திடீர்னு கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் கோதுமையை எடுத்துகிட்டு வந்தார். நிறைய கோதுமையை எடுத்துகிட்டு வந்து கோதுமையை மாவாக அரைக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கோதுமையை வைக்கிறார். மாவு அரைக்க ஆரம்பிக்கிறார். அப்போது இந்த பாபா மாவரைக்கிறத பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது. ஏன்னா பாபாவை டெய்லி எல்லோரும் தரிசனம் பண்ண வருவாங்க, பார்ப்பாங்க. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, எதுக்குடா மாவரைக்கிறார் இவருக்கு என்ன, இவரோ பிச்சை எடுத்து சாப்பிடுவார் எல்லாத்தையும், இவர் எதுக்கு மாவரைக்கணும்? எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். இதை யாரும் பாபாட்ட போய் கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, ஏன் அரைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த கோதுமை அரைப்பதன் மூலம் பாபா ஒரு பெரிய அற்புதத்தை அந்த ஊருக்கு செய்தார், ஷீரடி கிராமத்திற்கு. அது என்ன, அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பிரிந்து வர மனமும் மறுக்குது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் அந்த மகான் எப்படியெல்லாம் அருளியிருக்காருன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் ஒரு வீட்டில் திருட வந்த திருடனை மகா சுவாமிகள் எப்படி விரட்டி அடிச்சிருக்காருன்னு பார்த்தோம். அந்த வீட்டிலேருந்து பொருட்கள் திருடலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான். மகா சுவாமிகள் அவனை விரட்டி அனுப்பிச்சிட்டார். இதே போல ஒரு திருடன் தொடர்பான சம்பவம் இன்றைய தினம் சொல்ல போவது. அதாவது காஞ்சி ஸ்ரீ காமகோடி மடத்தோட 3 ஆச்சாரிய புருஷர்களும் அப்போது கலவையில் இருந்தார்கள். அதாவது மகாபிரியவாளும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் இந்த 3 ஆச்சாரியர்களும் கலவையில் இருந்தார். 3 ஆச்சாரியர்களும் கலவையில் இருக்கிறதுனால கலவையில் பரமகுரு போன்ற மகான்களோட அதிஷ்டானம் இருக்குது, அந்த மகான்களோட சந்நிதி இருக்குது.
அதனால் அந்த இடத்துல இந்த தெய்வங்களை தரிசனம் பண்ண வேண்டும், 3 ஆச்சாரிய புருஷர்களை தரிசனம் பண்ணி ஆசி வாங்கணும்னு பல குடும்பங்கள் அந்த இடத்துக்கு வந்தன. பல பக்தர்கள் நாட்டில் எங்கெங்கிருந்தோ புறப்பட்டு வந்தா கலவைக்கு, கலவையில் முகாமிட்டு கலவையிலே அங்கே இங்கே தங்கி இருந்து ஆச்சாரியர்களோட தரிசனத்தை டெய்லி வாங்கிட்டு போயிருந்தா. அந்த காலகட்டத்தில் போலீஸ் தொந்தரவுலாம் போலீஸ்லாம் அதிகம் கிடையாது. அதாவது போலீஸ் ஒரு இடத்துக்கு பாதுகாப்பாக வர்றதுங்கிறது அப்போ அவ்வளவா இல்லை. இந்த மடத்துக்கும் இந்த கலவை சன்னிதானத்துக்கும் போலீஸ் அப்போது பாதுகாப்பாக இல்லை. இதை வச்சுண்டு இந்த மடத்துக்குள்ளே நிறைய பொருட்கள் புழங்கினாலும் எந்த விதமான பயமும் இல்லாமல் நல்லபடியாக போயின்னு இருந்தது. ஒரு நாள் என்னாச்சு, அந்த மடத்தோட சிப்பந்திகள் ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்து மகா சுவாமிகளுக்கு முன்னால் நிறுத்தினான். ஒரு பையன் ஒரு 13-14 வயசு இருக்கும். அந்த பையனை ஒரு கைதியை பிடிச்சிட்டு வர மாதிரி காஞ்சி காமகோடி மடத்து சிப்பந்திகள் பிடிச்சிட்டு வந்து மகா சுவாமிகளுக்கு முன்னால் நிறுத்தினா. மகா சுவாமிகள் அந்த பையனை பார்க்குறார். என்னடா இந்த பையனை பிடிச்சிட்டு வந்திருக்கள், என்ன விஷயம் இது அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்ட உடனே, பெரியவா இந்த பையன் நம்ம இடத்துல திருடிட்டான் பெரியவா, நம்ம இடத்துலேருந்து நம்ம முகாம்லேருந்து இங்கே போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுண்டு எந்த விதமான பயமும் இல்லாமல் இங்கிருந்து சில பொருட்களை எடுத்துட்டு வெளியில் போக ஆரம்பித்தான். நாங்கள் இவனை பிடிச்சிட்டோம். பிடிச்ச உடனே இந்த பையனை போலீஸில் கொடுத்து விடலாம்னு நாங்கள் யோசித்தோம். இல்லை மகாபிரியவா இங்கே இருக்கா, மகாபிரியவா தான் இதற்கு தீர்வு சொல்லணும், நாமளா போலீஸில் கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடாதுன்னு உங்களோட சந்நிதிக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம் பெரியவா, நீங்கள் தான் இவனுக்கு இதான ஒரு தக்க தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சிப்பந்திகள் சொல்கிறா. மகா சுவாமிகள் அந்த பையனை பார்க்குற. அந்த பையனோட முகத்தில் ஒரு அப்பழுக்கில்லாத ஒரு முகம் தெரியறது. ஒரு திருட்டு பட்டம் அப்படிங்கிறது அந்த முகத்தில் தெரியல. இவன் பல இடங்களில் திருடனமே அப்படிங்கிற முகத்தில் எந்த விதமான அறிகுறியும் இல்லை. ஒரு அப்பாவித்தனம் தான் அந்த சிறுவனோட முகத்தில் தெரியறது. ஆஹா, இந்த பையனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க இருந்தேளே அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்லிட்டு அந்த சிப்பந்திகளை பார்த்து சொல்லிட்டு, உடனே என்ன பண்ணுங்கோ, இந்த பையனோட அப்பாவை கூட்டிட்டு வாங்கோ இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரியவா அவங்கிட்ட கேட்குறா, நீ எந்த ஊர் அப்படிங்கிறா. அந்த பையன் தலையை குனிஞ்சுண்டே அந்த சிஷ்யெல்லாம் என்ன பண்ணுவாளோங்கிற ஒரு பயத்தில் தலையை குனிஞ்சுட்டே தன்னோட ஊர் பெயரை சொல்கிறான், தன்னோட அப்பா பெயர் சொல்கிறான். இங்கிருந்து மடத்த சிப்பந்திகள் போய் அந்த கிராமத்துக்கு போய் அவனோட தகப்பனாரை கூட்டிட்டு வரா. மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு முன்னால் அந்த தகப்பனார் நிற்கிறா, பக்கத்தில் பையன் நிற்கிறான். 2 பேரும் தலையை குனிஞ்சுட்டு நிற்கிறா. அந்த தகப்பனாருக்கு அத்தகைய ஒரு அவமானம். ஆஹா, நம்ம பையன் ஒரு திருட்டு பட்டத்தோடு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கானே, இது எப்பேற்பட்ட இடம், எப்பேற்பட்ட தெய்வங்கள் வாழுகின்ற இடம், இந்த இடத்துல இவ திருடிட்டு நம்ம மானத்தை கப்பல் ஏற்றிட்டானே, நாம் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும் இந்த ஊரில் அப்படிங்கிற ஒரு கவலையோட அந்த தகப்பனாரும் தலை குனிஞ்சுட்டு நின்றுட்டு இருக்கா. பையனும் பயத்தோடு நின்றுட்டு இருக்கான். மகா சுவாமிகள் இவளை பார்த்துட்டு இருக்கா. மகா சுவாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டு, டேய் உள்ளே போய் ஒரு 2 செட்டு வஸ்திரங்கள் எடுத்துட்டு வா, வேறு சில திரவியங்கள் பழங்கள் என்னென்ன கொடுக்க முடியுமோ பழங்கள்லாம் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். என்னடா இந்த இடத்துக்கு யார் வந்திருக்கா, மகா சுவாமிகள் வேஷ்டிகள்லாம் கொண்டு வர சொல்கிறா, பழங்கள் நிறைய எடுத்துட்டு வர சொல்கிறா அப்படின்னு பார்க்குறா. யாரும் புதுசாக கிடையாது. சரி, யாரோ வரப்போறாப்புல இருக்கு, அதற்காக மகா சுவாமிகள் கொண்டு வர சொல்கிறாருன்னு நினச்சிண்டு இந்த சிப்பந்திகள் உள்ளே போய் ஒரு 2-3 புது வஸ்திரங்கள் எடுத்துட்டு வரா. இன்னொரு பெரிய மூங்கில் தட்டில் நிறைய பழங்களை கொண்டு வந்து வைக்கிறா. கொண்டு வந்து வச்ச பிறகு மகா சுவாமிகள் அந்த தகப்பனாரையும் பிள்ளையும் பக்கத்தில் கூப்பிட்டு, இவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்துக்குங்கோங்கிறார். எப்பேற்பட்ட ஒரு உள்ளம் வேண்டும். இந்த மடத்தில் திருடிட்டான் அந்த பையன், அவனோட அப்பாவையும் வரவழைச்சாச்சு. அவன் அப்பாவுக்கு பல புத்திமதிகள் சொல்லியிருக்கலாம், அந்த பையனுக்கு பலவிதமான அறிவுரைகளை சொல்லியிருக்கலாம். எவற்றையும் மகா சுவாமிகள் சொல்லாமல் இந்த 2 பேருக்கும் வஸ்திரம் கொடுத்து பழங்களும் கொடுத்து நீங்கள் எடுத்துக்குங்கோ அப்படிங்கிற அந்த தகப்பனாரோட மனது எந்த அளவுக்கு துடிச்சிருக்கும்.
ஆஹா, இந்த தெய்வம் நம்மளை எப்படி கௌரவிக்கிறது, இப்பேற்பட்ட இடத்துல வந்து நம்ம பையன் கையை வச்சுட்டானே, இப்பேற்பட்ட இடத்துல ஒரு தீராத அவச்சொல்லுக்கு நம்ம பையன் ஆளாயிட்டானே அப்படின்னு அந்த தந்தையார் கலங்கி இந்த இடத்துக்கு வந்து அந்த வஸ்திரங்களை எடுத்துக்கிறார். மகா சுவாமிகள் சொல்றார், அந்த தகப்பனாரை பார்த்து, வீட்டுக்கு போனதும் பையனை அடிச்சுடாதீங்க, நல்ல வேளை இவெல்லாம் போலீஸ்க்கு போக இருந்தா, நான் தான் இந்த பையன் வளர வேண்டிய பையன், இவனுக்கு எந்த விஷயமும் புரியாது, ஒரு ஆர்வக் கோளாறுல இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்துட்டு இவன் எடுத்துட்டு போயிட்டான், அதற்கு காரணமும் நாங்கள் தான், எங்களோட அஜாக்கிரதையினால தான் இவன் இங்கிருந்து திருடிண்டு போயிருக்கான், அவன் திருடுவதற்கு நாங்களும் ஒரு காரணமாக போயிட்டோம், அதனால் வீட்டுக்கு போன பிறகு அவனை எதுவும் திட்டாதீங்கோ, அவனை அன்பாக நடத்துங்கோ, நன்னா அவனை படிக்க வைங்கோ, இந்த வஸ்திரங்கள் எல்லாம் இந்த மடத்தின் சார்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அந்த அப்பாவும் பையனும் மகா சுவாமிகள் சந்நிதியில் விழுந்து கதறி கதறி அழுதார்கள். எப்பேற்பட்ட ஒரு தண்டனை! இந்த தண்டனை யாருக்கு கிடைக்கும்? 2 பேருக்கும் அனுகிரகம் பண்ணி 2 பேரும் நன்னாருங்கோன்னு தட்டு நிறைய பலவிதமான பொருட்களை கொடுத்து மகா சுவாமிகள் அனுப்பி வைத்தார். இதுதான் மகா சுவாமிகளோட ட்ரீட்மெண்ட். அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे दिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने
प्रचण्डदण्डहस्ताय बडवाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटमकुटधारिणे एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वा सनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते